வீட்டுக்குள்ள வந்த வெண்ணிலாவுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா நம்ம எவ்வளோ பெரிய குண்டு போட்டு போனோம், இங்கே என்னடான்னா மாமியார் மருமகளும் கொஞ்சிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி கண்மணியையும் அன்போட அம்மாவை பற்றி நினைக்கிறாங்க. அப்போ கண்மணியோடைய மாமியார் வந்து வெண்ணிலாவை பார்க்குறாங்க. வா வெண்ணிலா, இந்த உனக்காக வந்து கேசரி கிண்டிருக்கேன் சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுக்கு கண்மணி சொல்கிறாங்க, நான் இங்கிலீஷ் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. ஓ அப்படியா, கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. இனிமேல் வந்து வெண்ணிலா உனக்கு ஈக்குவலாக கண்மணி டிகிரி வாங்கிட்டால அப்படின்னு சொல்லி கிண்டலாக அவங்க அன்போட அம்மா சொல்கிறாங்க வெண்ணிலா கிட்ட. இதை பார்த்து ரொம்ப வெறுப்படைகிறாங்க வெண்ணிலா. அதே நேரம் வந்து சரி நீங்கள் சாப்பிட்டுருங்கன்னு சொல்லி அவங்க கிச்சனுக்கு வேலைக்கு போயிடறாங்க. அப்போ கண்மணி வந்து சொல்கிறாங்க, நீ சொன்னது உண்மை தான் வெண்ணிலா, இந்த மாதிரி எங்கள் அத்தை தான் வந்து என்னோட ஜாதக விஷயத்தில் போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நீ இவ்வளோ சீரியஸான விஷயத்த கூலாக சொல்கிற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதனால ஒன்றும் இல்லை, ஏன்னா வந்து எங்கள் அம்மா மேலே வந்து அத்தை பழி போடல, அத்தை வந்து அத்தையை காப்பாற்றுறதுக்கு அம்மா தான் போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இவங்க பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் வந்து நான் விரும்பின அன்பு எனக்கு கிடைக்காம போயிருக்கலாம்ல இந்த பொய்யை சொல்லாமல் இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்மணியும் அன்பும் சேர்ந்த ஃபோட்டோ வந்து ஹாலில் மாட்டிடுறாங்க. அந்த ஹாலில் மாட்டின ஃபோட்டோவை பார்த்து பாட்டி ரொம்ப கோவமாக திட்டுறாங்க. அதே மாதிரி கண்மணியுடைய அண்ணி 2 பேர் இருக்காங்களே, அவங்களும் சேர்ந்து கண்மணியை திட்டுறாங்க. அப்படி திட்டிட்டு இருக்கும்போது வந்து கார்த்தி மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க கண்மணிக்காக. அதே நேரம் வந்து அன்பு அங்கே வர்றாரு. அன்பு வந்தோடனே பார்க்குற அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதை வச்சு அப்படியே ஒரு கலாய்ச்சி விட்டு எல்லாத்தையும் அப்போ சொல்லிடுறாரு கார்த்தி. இந்த மாதிரி தான் இந்த சீரியல் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த சீரியல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.